ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நான் செய்யற விதத்துல கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்க மொபைலுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு அதுல கைப்பிடி அளவு வேர்க்கடலைய லேசா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்த உடனே நம்ம முந்திரி கற்கண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கற்கண்டு ஆப்ஷனல் தான். அடுத்து கழுவி காய வச்சிருந்த கருப்பு எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்த உடனே கொஞ்சமா வறுத்த பிறகு ஒரு முடி தேங்காயை அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காயை நீங்க மிக்சியில அரைச்சு சேர்க்கிறதுனாலும் ஓகே, இல்ல நீங்க துருவி சேர்க்கிறதுனாலும் ஓகே தான். இது சேர்த்த உடனே நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த உடனே நீங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸோ இந்த மிதமான சூட்டுல வெல்லம் கரெக்டாவே கன்சிஸ்டன்சில வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த பூரணம் ஆறினதும் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 ஏலக்காயை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வரலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் அரைக்க வேணாம், கொரகொரப்பு தன்மையை அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா சட்டுன்னு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்ததான் அதே வாணல்ல நம்ம 150 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா நெய்யை சேர்த்து கரைக்கலாம். இன்னைக்கு நான் 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருந்தேன். இதுக்கு 150 ml தண்ணி தேவையானது. இப்ப டம்ளர் மாதிரி எடுக்கிறீங்க, ஒரு டம்ளர் நீங்க பச்சரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்தீங்கன்னா போதுமானது. இத கொதி வர நேரத்துல நம்ம பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வீட்லயே தயாரிச்ச பச்சரிசி மாவை தான் சேர்த்திருக்கேன். நீங்க கடை மாவுல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். இப்ப தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு நம்ம மாவு நல்ல கெட்டி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட்டியா வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப மாவு நமக்கு தயாராயிடுச்சு ஓரளவுக்கு. இதை அப்படியே நம்ம ஆற விடுவோம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளார இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டா நமக்கு கொழுக்கட்டை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி நெய்யில இந்த மாவு சேர்த்திருக்கிறதுனால இன்னுமே நல்ல மிருதுவான கொழுக்கட்டை கிடைக்கும். பாருங்க, எனக்கு துளி கூட ஒட்டவே இல்லை. அப்படியும் உங்களுக்கு மாவு பிசையும் போது ஒட்டுச்சுன்னா கொஞ்சமா நெய் இல்ல எண்ணெய் அல்லது தண்ணியை சேர்த்து நீங்க மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல சாஃப்டா மாவு வந்துருச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு பிடிச்சோம் இல்லைங்களா, பிடி கொழுக்கட்டைக்கு அதே மாதிரி உள்ளங்கையில வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜஸ்ல எல்லாம் நல்லா தட்டை மாதிரி பண்ணிட்டு நான் தயார் பண்ணி வச்சிருந்த இந்த பூரணத்தை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணும்போது விரிசல் எதுவும் ஏற்படாது. அப்படி ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு அங்கங்க அழுத்தம் கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. நல்லா பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் தயார் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தை எடுத்து அதுல கொஞ்சமா நெய் இல்லை எண்ணெயை தடவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க இந்த கொழுக்கட்டையை சேர்த்து வேக வச்சு எடுக்க போறோம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இப்ப சேர்த்துட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா ஆவி போட்டு மூடி வச்சிருங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாருமே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.